எளியவர்கள் உட்காரலாம், எதுவும் தெரியாமல் போய் உட்காராதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சிரிப்பாக இருக்குது. பொய்யை பரப்பி சீன் ஹீரோயிசம் அதான் அவங்க தலைவர் கற்றுக் கொடுத்தது, அதனால தான் அதை பண்ணுறாங்க. அமைச்சர் கீர்த்தனான் இருக்காங்க. கீர்த்தனான்னு சொன்னேன்னே எல்லாரும் என்ன தெரியுமா அப்புறம் செம்மையாக சிரிப்பாங்க, இப்படி தான் சிரிப்பாங்க. இப்போ கேள்வி கேட்டால் நல்லாதாக்கா சிரிக்கிறீங்க, என்னதான் பதில், ஏதோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். பின்னாடி இந்த இன்னொரு ஒருத்தர் சார் சார் நோ கமெண்ட்ஸ் சார். கிரீன் தாம்பரம்னு சொல்லி அந்த சபை ஓப்பன் பண்ணார், அது கான்செப்ட்லேயும் இல்லை, அது எதுக்கு பண்ணாருன்னு தெரில. அவங்க வெறும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். நம்ம யார் தெரியுமா? திமுகவின் கான்ஷியஸ் கிரியேட்டர்ஸ். வைரலான வீடியோஸை பாருங்கள், உங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள், பார்த்து அது உண்மையா பொய்யா என்று சிந்திச்சுங்க. பெரியாரின் தடியோடு, அண்ணாவின் சிந்தனையோடு, முத்தமிழறிஞர் கலைஞரின் தொலைநோக்கு பார்வையோடு, சமூக நீதி காவலன் 2.0 ஆக வலம் வரும் நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, நமது இளைஞர் படையின் முதல்வன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டலோடு ரீல்ஸ் டு ரெவல்யூஷன் என்ற தலைப்பில் உங்கள் முன் நான் பிரவீன்குமார் ஸ்ரீனிவாசன். ஸோ ஆரம்பிப்போம். என்னோட கான்செப்ட் வந்து ரீல்ஸ் டு ரெவல்யூஷன். அது என்ன ரீல்ஸ் டு ரெவல்யூஷன்? நடுவில் என்ன டூ, அந்த டூ தான் நம்ம ரீல்ஸ் வந்து நமக்குள்ளே வந்து புரட்சி உண்டாக்கிடுச்சு. உண்மையான புரட்சிலாம் இல்லை, போலி தான். இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. எதை கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 6 மாதம் டைம் கேட்குறாங்க. 6 மாதம் கோர்ஸ், அது ஆக்சுவலாக உங்களுக்கு சிஎஸ்சி கோர்ஸ் மாதிரி. இந்த பிரியமானலை படம் பார்த்துருப்பீங்களே விஜயோடது, அதில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது 1 வருஷம் வந்து நம்ம ஒன்றாக இருப்போம், ஆனால் வந்து நம்ம புருஷன் முன்னாடி கிடையாது. 1 வருஷம் கழித்து நீ போயிடு. அதே மாதிரி தான் இந்த 6 மாதம் கழித்து நம்மளை என்ன சொல்லுவார்? எப்பா போயிடுப்பா, என்னால் முடியலப்பா, நான் இறங்கிறோம்ப்பா அப்படின்றவர். இதே தான். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவை சார்ந்த தொண்டர்களுக்கும் நம்மை போன்ற இளைஞர்களுக்கும் உண்டு. அதுக்காக தான் இந்த ஜென்சி மீட்டிங். ஸோ பெரிய பெரிய ஜாமாவங்க நம்ம தலைவர்கள்லாம் அமர்ந்து இந்த சட்டமன்றத்தில் இப்போது எளியவர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. ஏன் எளியவர்கள்லாம் அமரக்கூடாதா கேட்பீங்க. எளியவர்கள்லாம் அமரலாம் தான், நல்லது, ரொம்ப நல்லது, ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. ஆனால் எளியவர்கள் உட்காரலாம், எதுவும் தெரியாமல் போய் உட்காராதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படி உட்கார்ந்தனால தான் நேற்று அது வந்து நமக்கு லைவ் போடலை. இந்த ராயபுரம் சட்டமன்ற தாம் வந்து ஓடி வராரா, அத்லெட்டிக்ஸ் மீட் பண்ணுறாங்க சட்டமன்றத்தில். ஸோ இந்த ரீல்ஸ் டு ரெவல்யூஷன் வந்து இப்போ எதுக்காகனா, ரீல்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாஸ் எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியாஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுன்னுவோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸுன்னுவோம். அப்படி என்னன்னா ஒரு 15 to 20 seconds அது ஒரு வீடியோ, அது ஒரு கண்டென்ட். ஸோ அதுதான் ரீல்ஸ். அது என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் அவங்கதே போவோம், ஏன்னா அவங்க தான் இந்த புரட்சி ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ என்னென்னா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு பம்பு பழுதடைஞ்சிச்சு. பழுதடைந்த பம்பை சரி செய்கிறாரு ஒருத்தர். அவர் வந்து என் சொந்தக்காரர் தான். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சதை. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது நான் பார்க்குறேன், ஐயோ நம்ம சொந்தக்காரர் வந்திருக்காரு. ஏன் அது ரொம்ப வியர்ச்சியாக பார்த்தேன்னா, அது 10 million லைக்ஸ் வாங்கியிருக்கு, வியூஸ் ரொம்ப கோடிக்கணக்காக போயிருக்காது. அப்போ உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏங்க சூப்பருங்க, வியூஸ்லாம் அதிகமாக வந்திருக்கு, ஃபேமஸ் ஆகிட்டிங்க போலே. அவருக்கு ஒன்றுமே தெரில அவருக்கு, ஏன்னா வந்து அவர் 80s. ஸோ உடனே நான் சொல்கிறேன், இந்த மாதிரிங்க இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை யாரோ வீடியோ பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்படியா? இல்லைப்பா பழுதடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. யார்? அவங்க சொல்லி கண்டென்ட்டுக்காக கூப்பிட்டு தான். இல்லைப்பா திமுக காரவங்க வந்து தான் சொன்னாங்க என்கிட்ட. அதை நான் வந்து சரி செய்ய வந்திருக்கேன். சரி செய்யும் போது எனக்கு தெரிலப்பா. அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் போயிருப்பாங்க, ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் எடுத்து வீடியோ பிடிச்சி சினிமா சாங்ஸ்லாம் அத்துப்படி அவங்களுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டு ஹேஷ்டேகை போட்டு வியூஸ் வாங்கிட்டாங்க. பொய், உண்மையே கிடையாது. அதாவது பொய்யை பரப்பி சீன் ஹீரோயிசம் அதான் அவங்க தலைவர் கற்றுக் கொடுத்தது, அதனால தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அவங்க தலைவர் சொல்லி கொடுத்து தான் பண்ணுறாங்க, ஹீரோயிசம் காட்டுறாங்க.
நம்ம எப்படி ஹீரோசம் காட்டும் தெரியுமா? மக்களுக்கு நலம் செஞ்சு அவங்களுக்கு என்னென்னங்கள்லாம் வேணும்னு கேட்டு அதை சொல்லி ஹீரோசம் தேட மாட்டோம். அவங்க ஹீரோ நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அதனால தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஹீரோவாக விளங்குகிறார். அமைச்சர் கீர்த்தனா அவங்கள பற்றி எல்லாம், ஏன்னா இதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்காங்க. அதை பற்றி பேசிடலாம். அமைச்சர் கீர்த்தனான்னு இருக்காங்க. கீர்த்தனான்னு சொன்னேன்னே எல்லாரும் என்ன தெரியுமா போகிறோம்? செம்மையாக சிரிப்பாங்க. இப்படி தான் சிரிப்பாங்க. அதனால தானே அவங்கள மக்கள் பிரதிநிதியாக ஆக்கியிருக்காங்க. நம்ம மக்கள் சிரிப்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், அவங்கள வந்து நான் ட்ரெண்டிங் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன். எப்போனா, பெண்கள் நமக்கு பாதுகாப்புக்கு திமுக எதுவுமே பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல. நம்ம இப்போ வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்களே, அதனால தான் ஒரே நாளில் 8 போக்சோ 4 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்கல்ல. இப்போ கேள்வி கேட்டால் நல்லாதாக்கா சிரிக்கிறீங்க, புத்தாக கிடக்குது எனக்கு. சரி, ஓகே, அவங்கள நெக்ஸ்ட் போவோம். டிகே பிரபு அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் ரீல்ஸ் தான், ஃபோனில் கிடையாது, ட்ரோனில். அந்த கனிம வளங்களை ஆய்வு செய்கிறதுக்காக போகிறாரு. ஃபோனில் அவர் தலைவர் வந்து ஆட்களை வச்சு ரீல்ஸ் செஞ்சார். இவர் வந்து அட்வான்ஸு ட்ரோன் போல், அவர்கிட்ட நல்லா பண்ணி பணம் இருக்கு போல், அதனால் ட்ரோனில் செய்கிறாரு ரீல்ஸ்லாம். அதுக்கும் ஒரு சினிமா சாங்கு, அதுக்கும் வந்து அவர் ஆய்வு செஞ்சுட்டாராம். எனக்கு தெரிஞ்ச அந்த ரீலை நான் பார்த்தேன்னா, கார்லாம் போகுது, உள்ளே போகிறாரு, 2 அதிகாரில் ஒரு பேச்சுக்குன்னு 2-3 கேள்வி கேட்குறாரு போல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போயிட்டு ரீல்ஸ் முடிஞ்சிச்சுல, கிளம்பிடலாமா? ஆனால் என்ன இல்லைண்ணே, இன்னும் ஒரு 2-3 அதிகாரிகள் ஏதாவது கேள்வி கேட்குற மாதிரி. அப்படியா, இதோ பண்ணிடலாம் சார். என்ன சார் இது சார், அது சார், அவ்வளோதான். அப்படியே ஆனால் காரத்துலாமா, காரத்துன்னு கிளம்பிட்டாங்க. ரீல்ஸ் எவல்யூஷன். இதுலேருந்து நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க? இத்தனை நாள் வந்து நம்மளோட அமைச்சர் ஆய்வே செய்யாத மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆய்வு செஞ்சாங்க, ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்போ ப்ரெசென்ட்டாக இல்லை. இது மட்டும் இல்லை, நிறைய ஆய்வு செஞ்சாங்க. இதை வந்து ரீல்ஸாக போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கும் ஒரு சாங் போட்டாங்க. சினிமா சாங்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப அத்துப்படி. ஏன்னா அவங்க தலைவர் சொல்லப்பல, தம்பி இந்த சாங் போடு, தம்பி அந்த சாங் போடு. தெரிலனா நான் மியூசிக் டைரக்டருக்கு சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், அந்த சாங் போட்டுக்கோ. ஹேஷ்டேக்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாஃபியாவே இருக்குல்ல, அந்த ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க. நம்ம ஸ்ரீநாத் யாருன்னு தெரியல, அவரும் ஒரு அமைச்சர் தான், அவரோட தோழர். அவங்க வந்து எந்த விதத்தில் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரில. இப்போ இருக்க முதல்வரும் அவங்க அமைச்சரும் மேபி வேறு எதுலாவது இருப்பாங்க போல், அமைச்சர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல். அவர் என்ன பண்ணுறாரு, ஆய்வுன்னு சொல்லிட்டு போட் ஓட்டிகிட்டு இருக்கார். எங்கே நம்ம துறைமுகத்தில் போயிட்டு போட் எடுத்துகிட்டு ஓட்டுறாரு. போட்டு ஓட்டுறதுக்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க? ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் பட்டுன்னு அவர் பார்த்தோன்னே ரீல்ஸ் அதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, முக்கியமான கேள்வி. அதுக்கு வந்து அவர் வந்து நான் பார்க்குறேன், அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். 8 மணி நேரம் வேலைக்கு அப்புறம் நான் ஃபோன் எடுத்து அவர் தான் வந்தார். சரி பார்க்குறேன் என்ன தான் பதில், ஏதோ கேள்வி கேட்டாங்க. அப்போ என்ன நோ கமெண்ட்ஸ். பின்னாடி இந்த ஒருத்தர், சார் நோ கமெண்ட்ஸ் சார், ஏதாவது பதில் சொல்லுங்கள் சார் நோ கமெண்ட்ஸ் மட்டும்தான் சார், நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, சாப்பிட்டாரு, படுத்துட்டாரு போல். அதையும் ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. எப்படி, ஹேஷ்டேக் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து தாமத்தில் ரீல்ஸ் உருவாக்குனது சரத்குமார் ஆனந்த் தான் சொல்கிறாங்க. அவர் அமைச்சர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த சப்வே தான் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு முன்னாடி பார்ப்பேன் அவரது. ஆனால் வந்து இந்த சப்வேல தான் பார்த்தேன். க்ளீன் தாம்பரம் எதுப்பா க்ளீன் தாம்பரம், எதுப்பா க்ரீன் தாம்பரம்னு அந்த வீடியோவில் பார்க்குறேன். சப்வேல வந்து போகிறாங்களாம், அது ஓப்பன் பண்ணியிருக்காரு, பப்ளிக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நான் அப்போ தான் யோசித்தேன், இதுக்கு முன்னாடி ஏன் நம்ம அரசு அதை பண்ணலன்ட்டு. அதுக்கு காரணம்லாம் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். அது வந்து அங்கே வந்து நிறைய விஷயம்லாம் நடக்குது, சில தப்பான விஷயம்லாம் நடக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் அதை வச்சுருந்தாங்க, திறக்காம வச்சுருந்தாங்க. இவர் வந்துட்டார். இவர் வந்து ஒரு 4 வருஷமாக அதை யோசிச்சிருப்பா போல். ஸோ அதை வந்து பண்ண உடனே க்ரீன் தாம்பரம்னாரு. நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் சரி ஓப்பன், நல்ல விஷயம் தான் நினச்சோம். நேற்று தான் நாங்கள் போனோம், நேற்று நாங்கள் போனோம், நானும் என் நண்பர் இங்கே மனோஜன் ஒருத்தர் இருப்பார். போய் பார்க்குறோம். உள்ளே போய் பார்க்கும்போது அப்படியே நேற்று வர நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுல, ஒரே காற்று, ஆனால் ஆளே கிடையாது, க்ளீன் தாம்பரமாக இருந்துச்சு. போய் பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். நல்லா அந்த வரைபடம்லாம் நல்லா இருந்துச்சு, திருக்குறள் வசனம்லாம் எழுதிருந்துச்சு. இதில் எங்கடா க்ரீன் தாம்பரம், நானும் தேடுறேன், ரொம்ப நேரமாக தேடுறேன். சரி நமக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்காச்சும் கேட்போன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ அங்கேருந்து கிளம்பி வந்துருப்பான்ட்டாங்க. எனக்கு அந்த க்ரீன் தாம்பரம் எப்படியாச்சும் எனக்கு நான் பார்க்கணுண்டான்னு ஆர்வமாக இருக்குது. ஆனால் க்ரீன் தாம்பரமே கிடையாது, ஏன்னா அங்கே ஆளே கிடையாது. சரி ஓகே, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, க்ரீன் தாம்பரம்னு சொல்லி அந்த சபை ஓப்பன் பண்ணார். அது கான்செப்ட்லேயும் இல்லை, அது எதுக்கு பண்ணாருன்னு தெரில. நீங்களும் டைம் இருந்தால் தான் பக்கத்தில் இருக்க சபை, நம்ம எல்லோரும் வேணால் போகலாம், போய் பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், அங்கே காற்று மட்டும்தான் அடிக்கும். எது புரட்சி தெரியுமா?
திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அப்போது பெண்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தது புரட்சி. ஒரு மாணவன் கல்வி கற்பது புரட்சி. அன்னைக்கு எல்லாமே புரட்சி தான். அதை நம்ம கொண்டு சேர்க்காம விட்டுட்டோம். அது நம்ம தப்பு. அது இப்போ அதை விடக்கூடாது. நம்ம மனசுல ஒரு ஈரம் இருக்குல்ல, திமுக காரன் ஒரு கெத்து இருக்குல்ல, நம்ம இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணணும்? சோஷியல் மீடியா நம்ம எடுத்துக்கணும் ஆயுதமா. அவங்க வெறும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். நம்ம யார் தெரியுமா? திமுகவின் கான்சியஸ் கிரியேட்டர்ஸ். ஆக்கப்பூர்வமான ரீல்ஸ் மட்டும் போடணும். அவங்கள மாதிரி கண்டனுக்காக நம்ம பண்ணி ஏதோ இது ஹீரோசம்லாம் தேடவில்லை. நம்ம என்ன செய்கிறோமோ உண்மையாக போட்டாலே நம்ம ஹீரோஸ் தான். நமக்கு மேலே இருக்க தலைவர்களும் அதை பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கும் சொல்லணும். ஏன்னுங்களேன், யாருமே வந்து நம்ம கட்சியில் வந்து யாருமே சோஷியல் மீடியாவை அவேர்னஸ் இல்லை. இதுக்கப்புறம் நம்மளோட பொறுப்பு. அதனால தான் நான் வந்து ஆட்சி முடிந்தோடனே இன்னைக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த ஆசான் கிட்டலாம் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அரசியலில் சொல்லிக் கொடுக்கும் போது நானும் போய் ஒரு விஷயம் சொன்னேன். சொல்லும் போது எனக்கு ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சு, டபுள் தாட்டாக இருந்துச்சு. இதை போய் சொல்லாமா வேணாமான்னு. நான் சொல்கிறேன், அண்ணே நம்ம ஒரே ஒரு லேக் தானே, நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் மைனஸ் ஆகிறோம். சோஷியல் மீடியாஸ். என்னப்பா சோஷியல் மீடியாஸ்? நல்லது செஞ்சுட்டோம், நிறைய நல்லது பண்ணிட்டோம், நிறைய திட்டங்கள் வந்து நம்ம முதலமைச்சர் எடுத்துகிட்டு வந்தார், எல்லாம் பண்ணிட்டார். ஏன் தோத்தோம் அப்படின்னு அவருக்கு என்ன கேட்கும்போது, ஆனால் சோஷியல் மீடியாஸில் லேக் ஆகிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் தாட்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் போய் சொல்லுங்கள் நம்ம எதில் லேக் ஆகிறோன்ட்டு. கண்டிப்பாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமைச்சர் பர்வேஸ் தெரியும்ல, அவரும் ஒரு அமைச்சர் தான். வெள்ளையாக இருப்பார், நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருப்பாப்புல. ஏதோ நான் காமெடி மூவியில் தான் அவர் முதல்ல பார்த்தோம் போல். அப்படிப்பட்ட ஞாபகம் தான். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆய்வுக்கு போகிறாரு. போயிட்டு பக்கத்தில் வந்து நம்ம வந்து அரசு ஊழியர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. சார் இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா அவர் சொல்கிறது இவருக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் அவர் கண்ணுக்கு பட்டுச்சு போல. சார் எங்கள் தலைவர் விஜய் படம் எங்கே இல்லை? அமைச்சர் ஆனது எதுக்கு தெரியுமா? அவங்க எல்லா அரசு இது அலுவலகத்திலையும் அவங்க தலைவர் படத்தை நிரப்புன்றதுக்காக தான் போனாங்க போல. அதாவது அவங்க சொல்கிற அந்த ஆய்விலேயே அந்த விஜய் படம் இல்லாதது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு பட்டிருக்கு. அதனால தான் ஒரு சூப்பர் அமைச்சர் அவர். லாஸ்ட்டாக வந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்ல விடுவேன். பெரியார் சொன்னார், எதை யார் சொன்னாலும் உன் அறிவால் சிந்தித்துப்பார். இன்றைய சூழ்நிலையில் அது முக்கியமாகிறது. ஒரு செய்தியை பார்க்கிறாரா உடனே நம்பாது. ஒரு வீடியோவை பார்க்கிறாரா உடனே ஷேர் பண்ணாது. உன் அறிவால் சிந்தித்துப்பால். அதுவே பகுத்தறிவு, அதுவே திராவிடம். இதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது நமக்கு இல்லை. அதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வைரலான வீடியோஸை பாருங்கள். உங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள். பார்த்து அது உண்மையா பொய்யா என்று சிந்திச்சாலே போதும். நமக்கு என்னென்னு விளங்கிடும். அடுத்த வர கட்ட தேர்தலெல்லாம் ரிசல்ட்டை தானாகவே பார்ப்பாங்க மக்கள். அதை கொண்டு சேருங்க போயிட்டு. அதுதான் நம்மளுடைய வேலை. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். கையில் தொழில்நுட்பம் இருக்கட்டும், மனசில் ஒன்றே ஒன்றா இருக்கணும், திராவிடம் இருக்கணும். திராவிடம் இருந்தே ஆகணும். இதோட என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்னதுனால நம்ம ரத்தத்தில் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கணும். சாவர அந்த லாஸ்ட்டில் அந்த 6 அடி குழி இறங்குற வரைக்கும் நம்ம ரத்தத்தில் அந்த சூடு இருக்கணும். அந்த ரத்தத்தில் திமுக காரனா என்னன்னு அந்த சூடு இருந்தே ஆகணும். விட்டுறாதீங்க. நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம். அனைவருக்கும் நன்றி. திமுகக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண விதத்துல